வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இடைநடுவில் கைவிடப்பட்டது சுகாதார ஊழியர் வேலை நிறுத்தம். மின்வெட்டு இடம்பெறாது உறுதி அளிக்கிறது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு. விலையை அதிகரிக்காமல் எரிபொருள் வழங்கும் முறையை விளக்குகின்றார் பெட்ரோலிய அமைச்சர். ETF மற்றும் EPF உள்ளிட்ட 11 பிரிவுகளுக்கு மேலதிக வரி இல்லை, அரசாங்கம் உறுதி. ஊடகவியலாளர்களை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட போவதாக ஊடகத்துறை அமைச்சர் அறிவிப்பு. சதோச தலைவர் நீக்கப்பட்டாரா? பதில் வழங்குவது யார்? யுக்ரைனை கைப்பற்ற சென்ற புட்டின் ஒரு அடி பின்வாங்கினாரா? நாளாந்த மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டியதற்கான தேவை இல்லை என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று அறிவித்தது. மின்வெட்டுக்காக மின்சார சபை கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். අපි අද තීරණය කරලා තියෙනවා ඉදිරි මාස 3 அடுத்த 3 மாதங்களில் நாளாந்த மின்வெட்டின்றி செயற்படக்கூடிய நிலை இருக்கும் என்று நாம் தீர்மானித்துள்ளோம். தேவையான எரிபொருள் தொடர்ந்தும் கிடைப்பதற்கும் நுரைச்சோலையில் ஏற்பட்டதை போன்று திடீர் மின்வெட்டுகள் இடம்பெறாமல் நாளை முதல் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வீதத்தை 50% குறைத்து தனியார் துறை சம்பந்தமான 300 மெகாவாட் மின் பிறப்பாக்கிகளை தேசிய மின்சார தொகுதியுடன் இணைத்து மின்வெட்டின்றி அடுத்த 3 மாதங்களை முன்னெடுக்க முடியும். நீண்டகால நாளாந்த மின்வெட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. හරි සන්තෝෂයි කියන්නේ දීර්ඝ කාලින දෛනික විදුලි කප්පාදුවකට යෑමේ අවශ්‍යතාවයක් නැති වෙනවා අපිට. தொடர் எரிபொருள் விநியோகத்தை வழங்க முடியும் என அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் இல்லை என வெளியாகும் வதந்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருளுக்கு பணம் வழங்குவதாக இருந்தால் தேவையான அளவு மின்சார சபைக்கு வழங்க முடியும் என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள சகல வரிகளையும் நீக்கினால் விலை அதிகரிப்பின்றி இதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் இந்திய ஸ்வர்ண புஷ்ப கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இவ்வெரிபொருளை இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே எரிசக்தி அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இலங்கைக்கு தேவையான எரிபொருள் எவ்வித தட்டுப்பாடுகளுமின்றி கிடைத்து வரும் நிலையில் அரசியல் தேவைகளுக்காக எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக பல்வேறு செய்திகள் பரப்பிவிடப்படுவதாக அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். துறைமுகங்கள் கப்பற்துறை அமைச்சர் ரோஹித் அபய் குணவர்தனவும் இதில் கலந்து கொண்டார். தேவையான அளவு தொகை கையிருப்பில் உள்ளதாகவும் பணமுள்ள எவருக்கும் தேவையான அளவு எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். மின்சார சபையா, விமானங்களா, கப்பல்களா, படகுகளா, கார், வேன் என்று எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்தும் எரிபொருளை நாம் வழங்குவோம். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் இன்று காலை என்னோடு தொடர்பு கொண்டு எரிபொருளை கடனுக்கு பெற்றுக்கொண்டு எமது களஞ்சியங்களில் உள்ள எரிபொருளை கோர முடியுமா என வினவினார். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்தவித கட்டணமும் இன்றி அவற்றை வழங்க முடியும். மக்களுக்கு சிரமம் இல்லாமல் சலுகையை பெற்றுக் கொடுக்க நாம் தீர்மானித்தோம். எரிபொருளுக்கான சகல வரிகளை நீக்குமாறு நான் கேட்டுள்ளேன். அப்போது விலை அதிகரிப்பின்றி இதனை மேற்கொள்ள முடியும். 38,000 தொன் டீசல் இந்த கப்பலில் எடுத்து வரப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எரிபொருள் 2 நாட்களுக்கு மட்டுமே இருப்பதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பொய்களை பரப்பினார்கள். மின்சாரம் தடைப்படும், வாகனங்கள் ஓடாதென்றவாறு கதைகளை பரப்பினார்கள். இதனுடன் தொடர்பு படாதவர்கள் இவ்வாறான கருத்துக்களை கூறுவது தவறு. தமது அரசியல் கருத்துக்களை வெளியிடுங்கள். நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிப்படைய செய்ய வேண்டாம். உலக அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பொய்களை கூற வேண்டாம். இலங்கைக்கு ஆதரவு வழங்க இந்தியா இன்றும் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கும் இது சிறந்த சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மக்களுடன் ஒன்றாக இணைந்து செயற்பட கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கைக்காக அனைத்தையும் செய்ய தயாராக உள்ளோம். இலங்கையை தனிமைப்படுத்த மாட்டோம். 9 நாட்களாக இடம்பெற்ற சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பை முடிவுக்கு கொண்டுவர தொழிற்சங்கங்கள் இன்று தீர்மானித்தன. சுகாதார அமைச்சருடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் சாதக பதில் கிடைத்ததாகவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் அரசாங்க வைத்தியசாலைகளில் ஔடத விநியோக நடவடிக்கைகள் ஒசுசலம் மூலம் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன.
18 சுகாதார தொழிற்சங்கங்கள் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பல தரப்பினர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழு தீர்மானித்ததாக சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். සෞඛ්‍ය වෘතිවේදීන්ගේ සම්මේලනයේ විදිහට අපි சுகாதார தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் என்ற வகையில் கடந்த 7ஆம் தேதி ஆரம்பித்த வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக 14 நாட்களுக்கு நாளை காலை 8 மணி முதல் இடைநிறுத்த தீர்மானித்தோம். 14 நாட்களில் மீண்டும் இந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பிப்போம். எனினும் அரச கதிர்வீச்சு பிரிவு தொழில்நுட்பவியலாளர்களின் சங்கம் தகவல் தருகையில் அவர்கள் தொடர்ந்தும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். கதிர்வீச்சு தொழில்நுட்பவியலாளர்கள் என்ற வகையில் இந்த போராட்டத்தில் இருந்து நாம் விலக மாட்டோம். கூட்டணியின் ஏனைய சங்கங்களின் ஆசீர்வாதத்துடன் இதனை நாம் முன்னெடுப்போம். நாம் தொடர்ந்தும் எமது வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்போம். கடந்த சில நாட்களாக முன்வைக்கப்பட்ட வேலைநிறுத்தம் காரணமாக நோயாளர்களும் பொதுமக்களும் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். அத்துடன் வேலைநிறுத்தம் காரணமாக வைத்தியசாலை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதுடன் நோயாளர்கள் பலர் உயிரிழந்த சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அரச வைத்தியசாலைகளில் மருந்து விநியோக நடவடிக்கைகள் ஒசுசெல மூலம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது. இதே நேரம் அப்பாவி நோயாளர்களை பலிகடாவாக கொண்டு சுகாதார வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு சிலர் காலையில் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இரவு களியாட்டங்களில் கலந்து கொள்ளும் காணொலியொன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அவர்களது இரட்டை வேடத்தை தொழிற்சங்க உறுப்பினர்கள் மீண்டும் ஒருமுறை சிந்தித்து பார்க்கட்டும். மேலதிக வரிக்கு ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் பொறுப்பு நிதியம் உள்ளிட்ட 11 நிதியங்கள் உள்ளடக்கப்படுவதில்லை என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். 25% மேலதிக வரிக்கு உட்படும் 70க்கும் குறைந்த கம்பெனிகள் மாத்திரமே இருப்பதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் அக்கம்பெனிகள் எதிர்பார்க்கும் வரி வருமானம் 105 மில்லியன் ரூபாவாகும். எனினும் அந்த யோசனைகளின் கீழ் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியன உள்ளடங்குவதில்லை என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன கருத்து வெளியிடுகையில் சில தரப்பினர் இது தொடர்பாக பரப்பி வரும் ஆட்சேபனைகளில் எந்தவித அடிப்படையும் இல்லை என தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் உள்ளூர் இறைவரி சட்டத்தின் 195வது சரத்தின்படி ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியன உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே இந்த தவறான கருத்து பரப்பப்பட்டது. ஊழியர் சேமலாப நிதியத்தையும் கொள்ளையிடப் போவதாக தவறான கருத்தை பரப்பினார்கள். நிதியமைச்சர் தெளிவான உறுதிமொழியை அமைச்சரவைக்கு வழங்கினார். மேலதிக வரி சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் போது கம்பெனி பேர்களின் சீர்திருத்தம், பொது ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியன அதிலிருந்து நீக்கப்படும் சீர்திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது பற்றி எவரும் கடுகளவும் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தம் மீது சுமத்தப்பட்டுள்ள சகல குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் இன்று மனு தாக்கல் செய்தார். குறித்த மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இன்று இம்மனு பிராங்க் குணவர்தன, சமன் வீரமன் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் கவனத்திற்கொள்ளப்பட்டது. மனுவை தாக்கல் செய்த முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், காயமடைந்தவர்கள் தனக்கு எதிராக கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் 109 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என புலனாய்வு தகவல்கள் கிடைத்த நிலையில் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பாக தமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நட்டையீடு பெற்றுத் தருமாறு கோரியிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
இக்குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை விடுதலை செய்யுமாறு தனது சட்டத்தரணிகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அடிப்படை ஆட்சேபனை மனு தாக்கல் செய்துள்ளதுடன் ஆட்சேபனைகள் மாவட்ட நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இந்த முடிவு சட்ட முரணானது என தெரிவித்துள்ளார். இதனால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை சீர்திருத்தி குறித்த வழக்குகளிலிருந்து தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேன்முறையீட்டு மனுவை சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதே நேரம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது உத்தியோகபூர்வ இல்லமாக பயன்படுத்திய கொழும்பு பட்ஜெட் வீதி இல்லத்தை அவர் ஓய்வு பெற்றதன் பின்னர் அவருக்கே வழங்க அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடியில் கைது செய்யப்பட்ட ஜாரானின் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற மற்றும் அவருடன் தொடர்பு வைத்த 61 பேரில் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய 60 பேரையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் காணொலி மூலம் இன்று உத்தரவிட்டார். இந்நிலையில் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ACM ரிஸ்வான் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 4 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தற்போது கோவிட் தொற்று நிலைமைகள் காரணமாக நீதிமன்றத்திற்கு ஏனையவர்கள் அழைத்து வர முடியாமை தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது ஒருவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதுடன் ஏனைய 60 பேரும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சிவில் செயற்பாட்டாளரான செஹான் மாலக கமகேவுக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது 15,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் அவரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. அவரது வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் வகையில் கடவுச்சீட்டு நீதிமன்றத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டது. மாதாந்தம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. வழக்கு மார்ச் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு தமது தொழிலை சுதந்திரமாக நிறைவேற்றுவதற்கு தேவையான சுற்றுச்சூழல் ஏற்படுத்தப்படும் என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சமுதித்த சமரவிக்ரமவின் வீட்டின் மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 32 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சமுதித்த சமரவிக்ரமவின் வீட்டின் மீது நேற்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் டலஸ் அழகபெரும நேற்றைய தினம் பிலியந்தலையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்தார். சம்பவம் தொடர்பாக பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மங்கள தெஹிதெனிய தலைமையில் போலீஸ் மாதிபரினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. CCTV காட்சிகள் பற்றி மாத்திரம் கண்டறிவதற்கு 9 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதில் 60 பேர் அடங்குகின்றனர். மரண சான்றிதழை கையில் வைத்துக் கொண்டு பேனாக்களை கையில் எடுத்தவர்களே ஊடகவியலாளர்கள். நான் ஊடகத்துறை அமைச்சர் என்ற வகையில் அவ்வாறான சுற்றுச்சூழலில் செயற்படாமல் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் ஆகியவற்றை முழுமையாக பின்பற்றுவதற்கான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவது எமது முழு நோக்கமாகும். கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் தலைவர் வென்னர குணவர்தன சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியாகிய போதிலும் அவர் இன்று தனது அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். தான் பதவி நீக்கப்பட்டதாக தனக்கு எவரும் அறிவிக்கவில்லை என ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். என்னை இதுவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கவில்லை. கௌரவ அமைச்சர் என்னை தலைமை பதவியிலிருந்து நீக்கினால் நான் அதிலிருந்து வெளியேறுவேன். என்னால் மேற்கொள்ளப்பட்டதாக பத்திரிகைகளில் கூறப்படும் விடயங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நான் அமைச்சரையும் செயலாளரையும் கேட்டுக்கொண்டேன். எனது நியமனத்தை வழங்கிய அமைச்சராலேயே என்னை நீக்க முடியும். கௌரவ அமைச்சர் என்னை நீக்கவில்லை. கௌரவ அமைச்சர் எங்கும் கூறவில்லை சதோச தலைவர் நீக்கப்பட்டார் என்று. ஊடகங்களுக்கு அந்த கடிதத்தை எழுதிய நபரே அவ்வாறு தான் நீக்கப்பட்டதாக கூறுகிறார். அதற்கு அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. செயலாளர் தான் நான் நீக்கப்பட்டதாக அவர் எங்காவது தெரிவித்தாரா? ඒකට ඇමතිතුමා වගේ කියන්නට අවශ්‍ය නැහැ. ලේකම්තුමිය මාව ඉවත් කරයි කියලා ලේකම්තුමිය ඔබතුමාලට කොහෙවත් වොයිස් කට් එකක් දීලා තියෙනවද?
இது தொடர்பாக சதோச பிரதி தலைவர் துஷார திசாநாயக்க கருத்து வெளியிடுகையில் அவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட கடிதம் வழங்கப்பட்டதாகவும் இந்நிலையில் அவர் கடமைக்கு திரும்புவது ஒழுக்க விரோதமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக அமைச்சினால் சதோச தலைவர் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒழுக்க ரீதியான பிரச்சினை. விசாரணைகள் முடியும் வரை சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக செயலாளரினால் அறிவிக்கப்பட்டிருந்தால் அது எழுத்து மூலம் அறிவிக்கப்படவில்லை என கூறி ஒரு குழப்ப நிலையை தோற்றுவிப்பது நியாயமில்லை. அது சட்ட விரோதமான செயல். මේ විදියට ව්‍යාකූල තත්ත්වයක් ඇති කිරීම සදාචාරාත්මක සහ අය නෛතික විරෝධී කාරණයක්. இதே நேரம் வர்த்தக அமைச்சுடன் இது பற்றி நாம் வினவினோம். பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 2000 ரூபாய் பெறுமதியான டிஜிட்டல் அட்டைகளை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. සමුෘද්ධි ප්‍රතිලාභෙත් ලබන්නේ නැති අඩු ආදායම් ලබන පවුල්වලට சமுர்த்தி உதவி கிடைக்காத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான நிவாரண பொதியொன்றை வழங்கும் கொள்கை அளவிலான முடிவுக்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அதற்கான நிதியை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் பெண் முயற்சியாளர்களுக்காக சிறிய நவீன வர்த்தக நிலையங்களை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. ලංකාවේ කාන්තාවන් සවි බෙල ගැනීමටත් කාන්තා විවසාය இலங்கையில் பெண்களை வலுவூட்டுவதற்கும் 14000 பெண் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கும் சகல கிராமங்களிலும் தேர்ந்தெடுக்கப்படும் பெண்ணொருவரை வலுவூட்ட ஹோம் ஷாப் தொகுதியை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும். தோட்ட தொழிலாளர்களுக்கு சலுகை விலையில் கோதுமை மாவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,15,867 குடும்பங்களுக்கு மாதாந்தம் 15 கிலோ கோதுமை மாவை சலுகை விலையில் வழங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. මේ කොවිඩ්-19 වසංගතය නිසා පිටිමිල கோவிட் தொற்று காரணமாக கோதுமை மாவின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தோட்டப்பகுதியில் வாழும் மக்களுக்கு 80 ரூபாய் வீதம் மாதம் ஒன்றிற்கு 15 கிலோ கோதுமை மா வழங்கப்படும். இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. පිළිවෙලක් ක්‍රියාත්මක කිරීම සඳහා ප්‍රතිපත්තියට අනුමැතිය ඊයේ කැබිනට් මණ්ඩලය විසින් ලබා දුන්නා. எவர் எவ்வாறான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டாலும் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிறார் என நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ரமேஸ்வரன் தெரிவித்தார். பெருந்தோட்ட மக்கள் கூடுதலாக பாவிக்கிறது கோதுமை மாவு விலை கூட்டி இருக்குது. இதை அரசாங்கம் கரிசனை கொண்டு ஒன்று குறைச்சி கொடுக்கணும், ஒன்று மானிய விலையில கொடுக்கணும். நாங்கள் இன்னைக்கு அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ மாவு 80 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருந்தோம். அதுக்கு இருப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லையும் பேசினாங்க. இங்கேயும் அவங்க போகிற நேரம் இந்த விளம்பரத்துக்காக பேசுகிற நேரம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சொன்னோம் பிப்ரவரி மாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு. கிட்டத்தட்ட 1000 டொன் மாவு தேவை. இப்போ ஒவ்வொரு நாளும் மாவுகள் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரியில் நாங்கள் கூறியது போன்று பெருந்தோட்ட தொழிலாளர் கிடைக்கும். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் இருந்துச்சு தானே, 50 ரூபா பெருந்தோட்டத்தாரங்களுக்கு தாரேன்னு சொன்னாங்க தானே. இவங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்சா? முடியல. நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கிட்டு வரோம். ஏன்னா 50 ரூபா கொடுக்க முடியாதவங்க தான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் செய்யலைங்கிறாங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுல இந்த மக்களுக்கு என்னென்ன ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்தாரோ, காங்கிரஸ் ஜீவன் தொண்டம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை ஒன்னொன்னா படிப்படியாக நிறைவேற்றிட்டு வரோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய அடிப்படையில் 1 கிலோ கோதுமை மாவை 80 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நாடு பூராகவும் உள்ள 1,15,867 தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு மானிய விலையில் 1 கிலோ கோதுமை மாவை 80 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரதான கோதுமை மா கம்பெனியொன்றில் தலா 15 கிலோ வீதம் கோதுமை மாவை கூட்டுறவு சங்கங்களூடாக ஹட்டன் மற்றும் டோர்வுட் பகுதி தோட்டங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாதாந்தம் இந்த கோதுமை மா வழங்கப்பட உள்ளது. தோட்ட கம்பெனிகளினால் தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளத்திலிருந்து இந்த தொகை விடப்படும். தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கும் கோதுமை மா கம்பெனிக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கோதுமை மா வழங்கப்படுகின்றது. மாவு கொடுக்குறது நல்ல இந்த மாதிரி உதவி செஞ்சா நல்லோம். இதே மாதிரி இந்த அரிசியும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நல்லோம். எங்களுக்கு விலைவாசி கூட சம்பளமும் பத்தாதான். இந்த மாதிரி எல்லா ரேட்டு கூட உதவி இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லோம். குறைவான விலைக்கு எங்களுக்கு தோட்ட தொழிலாளருக்கு கொடுக்கறது மிச்சம் நல்லோம். இப்படியாப்பட்ட கணக்கில் எங்களுக்கு 15 கிலோ கொடுத்தது மிச்சம் நல்லது. 80 ரூபா கணக்கில் மாவு கொடுக்குறது நல்ல சந்தோஷம் தாங்க. ஆனால் ஸ்டேட்டுங்களில் நமக்கு கஷ்டம் தான். மாவு விலைவாசியும் கூடங்க. அதனால் குறைச்சி கொடுக்குறது லாபம் தாங்க. ஆனால் 15 கிலோ பத்தா ஒரு வீட்டுக்கு
4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம், 7 பேர் இருக்காங்க. 20 கிலோ மாதிரி கொடுக்குறது இருந்தால் பரவாயில்லைங்க. எங்களுக்கு வந்து பெரிய உதவி. நாங்களாம் 3 பிள்ளைங்க வச்சிருக்கோம். சாப்பாடு வந்து காலையில பகலைக்கு ரொட்டி தான் சாப்பிடுவோம், நைட்டுக்கு மட்டும் தான் சோறு. எங்களுக்கு இந்த மாவு கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நாங்கள் ஒரு ஆளுக்கு 10 கிலோ வாங்குவோம், 2 பேருக்கு 20 கிலோ மாவு வாங்குவோம். அரசாங்கத்துக்கு பெரிய சந்தோஷம் தான் சார். விலை குறைச்சி கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். தொழிலாளி நாங்கள் கஷ்டம் தான். காலில் இருந்து அட்டை மழை தண்ணின்னு இல்லாமல் பார்க்காம நனைஞ்சிக்கிட்டு நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம். சமுர்த்தி பயனாளிகளுக்கு அதிகரிக்கப்பட்ட மாதாந்த கொடுப்பனவை வழங்கிய ஜனாதிபதி, நிதியமைச்சர் மற்றும் அரசாங்கத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட பயனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாடு மிக மோசமான பொருளாதார இழப்பை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மெல்ல மெல்ல உயர்ந்து செல்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் ஆராய்ந்து மக்கள் நாங்கள் முனைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொள்கை ரீதியாக எடுக்கிற உற்பத்தி மாற்றங்களிலே நாங்கள் கொள்வனவு செய்து கொடுக்கிற பொருட்கள் எல்லாமே உறுதியானவையாக நீடித்து நிலைத்திருக்கக்கூடியவாக இருக்க முடியும். என்றால் அரசாங்கம் ஒதுக்குற நிதி சரியாக நிர்வாகத்தினூடாக சரியாக பகிர்ந்தளித்து கிராமப்புறங்களுக்கு சென்றால்தான் கொச்சிக்காத்தூராக இருந்தாலும் சரி, மாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே உற்பத்தி சரியாக நடக்கும். இல்லை என்றால் கொடுத்து 3 மாதத்தில் கரண்ட் பில் கூடாத மோட்டார் பற்றி போய் அப்படி நிற்கும். இந்த மாற்றங்களை செய்வதற்கு அரச கொள்கை முக்கியம் இல்லை, அமுலாக்கமும் முக்கியமாக இருக்கிறது. அந்த அமுலாக்கத்தை செய்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து சரியாக சிறப்பாக மக்களுக்கு செய்து கொடுப்போம். மட்டக்களப்பில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட செயலகம் விசேட சட்டங்களை அமுல்படுத்தவுள்ளது. இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை இந்த ஆற்று மணல் கொடவலி தொடர்பான பிரச்சனை. இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இன்று நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர்களுடைய தலைமையில் மண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்ற பிரதேச செயலகங்களான ஏறாவூர்பற்று, போரதீவுப்பற்று, பட்டிப்பளை, வாகரை, கிரான் ஆகிய பிரதேச செயலாளர்கள் இந்த அனுமதி வழங்குகின்ற திணைக்களங்கள் அனைவரையும் அழைத்து ஒரு முறையை உருவாக்குவதற்கான சில திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். சில முக்கிய தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை விரைவாக அந்தந்த பிரதேச செயலாளருக்கு நாங்கள் பணித்திருக்கின்றோம். விரைவாக கள ரீதியாக நடைமுறைப்படுத்தும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெறுகிற மண் அகழ்வு சம்பந்தமாக மக்கள் மத்தியிலிருந்து வருகிற பிரச்சனைகளையும் அதுபோன்று புதிதாக ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மாவட்டத்தில் எப்படி அமலாக்குவது சம்பந்தமாக கதைத்திருக்கிறோம். நான் நம்புகிறேன் முடிந்தவரை விரைவாக அனுமதி பத்திரங்களை சரியான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றி வழங்குவதும் அதேபோல் சட்டவிரோதமாக ஒரு அனுமதி பத்திரத்தை வைத்துக் கொண்டு அதிகளவான மண் அகழ்கிற விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அதேபோன்று நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள், பிரதேச மட்டத்தில் தீர்மான விடயங்களை தீர்ப்பதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மட்டக்களப்பு மாவடிவெம்பு இயற்கை குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்தனர். மாவடிவேம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 38 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கூலி தொழிலாளியான இவர் தூண்டிலிட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் சேற்றில் புதையுண்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சட்ட விசாரணைகளை ஆரம்பித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மதுவரி திணைக்களம் முன்னெடுத்துள்ள விசேட நடவடிக்கைகளின் போது பெருமளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டன. இம்மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 16 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டதாக மதுவரி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட மதுவரி திணைக்கள அத்தியட்சகர் S ரஞ்சனின் ஆலோசனைக்கு அமைய திணைக்கள பொறுப்பதிகாரி நியூட்டன் அவுட்ஸ்கோன் தலைமையில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வாழைச்சேனை, செங்கலடி, கிரான் ஆகிய பிரதேச செயலக பிரிவில் முற்றுகை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போதைப் பொருள் விற்பனை மற்றும் உற்பத்தி ஆகியவை தொடர்பில் 94 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு முற்றுகையிடப்பட்ட 16 கசிப்பு உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்திக்கென பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பெருமளவு கசிப்பும் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப் பொருள் வர்த்தகருமான அசங்க மதுரங்க அல்லது பரிப்புவ என்பவரை போலீஸ் விசேட அதிரடிப்படை கைது செய்தது. விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டார். கோங்கடவல பகுதியில் அசங்க மதுரங்க என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து கைக்குண்டொன்றும் கண்டெடுக்கப்பட்டது. பல்வேறு குற்றச் செயல்களுடனும் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபட்டுள்ள இவரை கைது செய்யுமாறு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டதை அடுத்து பரிப்புவ எனும் அசங்க மதுரங்க என்பவர்
அவர் மேலதிக விசாரணைகளுக்கென அம்பன்பொல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.